ஹாய் ஹலோடா, வெல்கம் பேக் டு அவர் சேனல். டுடே நம்ம சேனலில் மேனிப்புலேஷன் பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். ஆஃப்டர் அ லாங் டேஸ், கிட்டத்தட்ட 3 months ஆயிடுச்சு நான் வீடியோ போட்டு அகைன் வந்திருக்கேன். என்னை வந்துட்டு மன்னிச்சு ஏற்றுப்பீங்கன்னு நம்புகிறேன். அது இது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எந்த சாக்கு போக்கும் சொல்ல போகிறது கிடையாது. ஏன்னா வீடியோ போடுறதுக்கு காரணம் என்னோடய சோம்பேறித்தனம். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. அதனால தான் நான் வந்துட்டு இத்தனை நாள் வீடியோ போடாமல் இப்படி வந்துட்டு தள்ளி போட்டு போயிட்டுருக்கேன். இன்னொரு மெயின் ரீசன் வந்து என்னோடய மொபைலில் வந்து சுத்தமாக சார்ஜர் நிற்காது. என்னோடய மொபைல் வாங்கி கிட்டத்தட்ட 5 years ஆயிடுச்சு. ஸோ சுத்தமாக சார்ஜர் நிற்காது. அதனாலையும் நான் வந்துட்டு வீடியோ போடலடா. தயவு செஞ்சு என்னை மன்னிச்சிடுங்க. இனிமேயும் நான் ரெகுலராக வீடியோ போடுவேனான்னு கேட்டால் டவுட்டு தான். நான் வந்துட்டு மேக்ஸிமம் ஒரு 1 இல்லைன்னா 2 weeks ஒன்ஸ் போடுற மாதிரி பார்க்குறேன். ஓகேவா? ஸோ வாங்கடா அப்படியே டேரெக்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். இப்போது தயாங்க பார்த்தா அவன் ரெடி ஆகிட்டு இருக்கான். அந்த எனிமீஸ் கூட மீட்டப் அந்த மாதிரி இருக்கும்ல, ஸோ அதுக்கு தான் ரெடி ஆகிட்டு இருக்கான். ஏதோ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு போகிற மாதிரி அவ்வளோ கிராண்டாக அழகாக ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்படியே ரெடி ஆகிட்டு இருக்கும்போது ஜிமின் அப்படியே குதிச்சு ரூம்குள்ளாடி வரான். என்னடா மாப்பிள்ள, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கியே. என்னடா எனிமீஸ் மீட்டப்புக்கு தானே போகிறோம், எதுக்கு இப்படி இவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு இருக்க? என்ன தான் எனிமீஸாக இருந்தாலும் ஏதோ டீலிங் தானே பார்க்க போகிறோம், அதான் ரெடி ஆகிட்டுருக்கேன். அதுக்கு நீ இப்படியாடா, ஆனால் ரொம்ப அழகாக இருக்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்னு அப்படியே மேலேருந்து கீழே வரைக்கும் பார்க்குறான். நீ மூடு, ரெடி ஆகிட்டியா? இந்தா ரெடி ஆகிட்டனே. என்னடா ஜிமினா, வர ஜோக்கர் மாதிரி ஆகிட்டுருக்க. ஜோக்கரா? ஏன்டா இந்த அவுட்ஃபிட்டுக்கு என்னடா குறை? கோட் எடுத்து போடுறா. என்னடா இது கோட்டா? கோட்டெல்லாம் சும்மா கசகசன்னு இருக்குடா. இந்த பாரு, ஷர்ட் பாரு, எவ்வளோ அழகாக இருக்குது, நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பார்த்து பல்ல காட்டிட்டு நிற்கிறான். ஜோக்கர் மாதிரி தான் இருக்க, எந்த ஆங்கிளில் பார்த்தாலும் எனக்கு அப்படி தான் தெரியுது. நீ மூடே, வந்துடுவான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த சோஃபாவில் போய் ஸ்வாகாக உட்காந்துட்டு இருக்கான் ஜிமின். சத்தியமாக சொல்கிறேன், ஜோக்கர் மாதிரி தான் இருக்க. எனக்கு நிஜமாக சிரிப்பாக வருது. சரி, கண் எடுத்துக்கிட்டியா? அதெல்லாம் பக்கா சேஃபாக இருக்குது. ஆமாம், உன் பர்சனல் பாடி கார்டு ஜேகே ரெடி ஆகிட்டானா? யாருக்கு தெரியும், நான் அந்த சைடு போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே டையெல்லாம் எடுத்து அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ ஜிமின் அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி தயாங்கூட வச்சு கில்கில் பண்ணிகிட்டு இருக்கான். இந்த சைடு ஜேகே பார்த்தா அப்போ தான் வாஷ்ரூமில் நின்று குளிச்சுட்டு இருக்காரு. என்ன ஒரு சுகம், எவ்வளோ நாள் ஆகுது இந்த மாதிரி குளிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஷவர் தான் பண்ணிகிட்டு இருக்கான். அவனுக்கு ஷவர் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும். அப்படியே ஷவர் பண்ணிவிட்டு பாடி வாஷ் எடுத்து மெதுவாக போட்டு ரொம்ப அழகாக குளிச்சுட்டு இருக்கான். இந்த சைடு நின்று லீ கத்திட்டு இருக்கான். ஜேகே சீக்கிரம் வாடா, தயாங் வந்துட போகிறாரு, டைம் வேறு ஆயிடுச்சு. இருடா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மெல்லமாக அப்படியே குளிச்சுட்டு டவலோட அப்படியே வெளியே வராரு. என்னடா டேய், சீக்கிரம் ரெடி ஆகுடா. என்ன இந்த கோலத்தில் வந்து நிற்கிற? தயாங் மட்டும் பார்த்தாருன்னா அவ்வளோதான், 2 பேரோட கதையுமே முடிச்சிருவாரு. வெளியே போய் வெயிட் பண்ணு, வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக போயிட்டு ட்ரெஸ் பக்கத்தில் போய் நிற்காரு. ஸோ எங்கள் லீயும் சரி எப்படியோ போ அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்து பார்த்தா தயாங் அப்படியே ரூம் முன்னாடி நின்றுட்டுருக்காரு. ஐயோ இன்னைக்கு ஜேகே அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு வேன்னு முழிச்சிட்ருக்கான். என்ன லீ, ஜேகேங்க? உள்ள ரெடி ஆகிட்டு அது வந்து சார், ஜேகே தூங்கிட்டான் மதியானம், இப்போ தான் மேக்கப் ஆனா. அதான் நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்து டயர்ட்னஸில் தூங்கிட்டான். நீ இப்போ தான் வேக்கப் ஆகி. என்ன லீ, என்ன விளையாடிட்டு இருக்க? நம்ம எங்கே போகிறோன்னு உனக்கே தெரியும்ல. ஆமாம் சார், ஆமாம். அப்புறம் எப்படி அவன் ரெஸ்ட் எடுத்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே விலக்கி விட்டுட்டு ரூம் டோர் அப்படியே ஓப்பன் பண்ணிட்டு வராரு. இங்கே பார்த்தா ஜேகே அப்படியே பாக்ஸரோட நின்றுட்டு இருக்கான். லீ, ஏன் கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே திரும்பினா தயாங். மிஸ்டர் தயாங், சாரி, அது நான் ரெடி ஆகிட்டு வரலான்னு தான் இருந்தேன், அதுக்கு முன்னாடி நீங்கள் உள்ளே வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே நின்று பேசிகிட்டு இருக்க தயாங் அப்படியே ஸ்டன் ஆகி போய் நின்றுட்டுருக்கான். அப்படியே ஜேகேவோட அந்த பைசப்ஸ் அந்த கட்டிங்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கான். சார் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்லவும் அப்படியே ஒரு மாதிரி தயாங்கும் அங்கங்கே கண்ணை அப்படியே திருப்புறாரு. சீக்கிரம் ரெடி ஆகிட்டு வா. ஓகே மிஸ்டர் கிம், வந்துடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு பேண்டெல்லாம் எடுத்து போட்டுட்டு
பெல்ட் எல்லாம் கட்டிட்டு அப்படியே வெளியே ஸ்வாகாக வரான். அவன்கிட்டயும் ஒரு பர்சனல் கன் இருக்கும். அதான் தயான் கொடுத்துருப்பான்ல, அந்த கன்னு தான். ஸோ அப்படியே வந்துட்டு வெளியே வந்து பார்த்தா எல்லா கார்ட்ஸுமே அப்படியே ஜேகேவே பார்க்குறாங்க. சும்மா ஸ்டன் ஆகி போயிட்டு. ஏன்னா அவ்வளோ ஸ்டைலிஷாக சூப்பராக இருக்கார். அந்த ட்ரெஸ்ஸும் பக்காவாக செட் ஆகுது. லீ எல்லாம் அப்படியே வாயை பொழந்து நின்று பார்த்துட்ருக்கான். என்ன லீ, என்ன பார்த்துட்ருக்க? நத்திங் ஜேகே, ஆனால் இந்த ட்ரெஸ் உனக்கு சூப்பராக சூட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணுறான். ஓகே தென் நல்லா இருக்கேன்ல? பக்காவாக இருக்க. பொண்ணுங்க பார்த்தா விழுந்துருவாங்கல்ல? எல்லாமே பக்காவாக நடக்கும். அப்புறம் என்ன, போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து வந்து தயாங் முன்னாடி நிற்கிறான். மிஸ்டர் கிம், கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு, சாரி, போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். தயாங் அப்படியே ஒரு மாதிரி பார்க்குறான் ஜேகேவை. சாரி மிஸ்டர் கிம், போகலாமான்னு கேட்டேன், காரில் ஏறு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தேங்க போயிட்டு உட்காந்துக்கிறான். ஸோ ஜங்குக்கும் அப்படியே பக்கத்துலேயே உட்காந்துக்கிறான். அப்படியே காரும் வந்துட்டு எடுக்கிறாங்க. ஃப்ரெண்டில் தான் ஜிம்மின் உட்காந்துட்டு இருப்பான். டேய் என்ன எல்லாம் ஓகே தானே? செட் ஆகிட்டிங்களா 2 பேரும்? அதெல்லாம் ஓகே தான் மிஸ்டர் ஜிமின். அப்புறம் என்ன? டேய் தயாங், ஏதாவது பேசு. ஒன்றும் இல்லை. ஓகே. அவன் அப்படி தான் எப்போவுமே அப்படியே இழுத்துட்டே இருப்பான். நீ வேணா ஃப்ரெண்டில் வந்து உட்காரேன் ஜேகே, எனக்கு வந்து திரும்பி பார்த்து பேசுகிறதுக்கு கொஞ்சம் கழுத்து வலிக்குது. வரேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு எந்திரிச்சு போகலான்னு பார்க்குறான். நீ என்னோட பாடி கார்டு, ஓகே? அவனோட பாடி கார்டு கிடையாது. அங்கே போய் உட்கார. சரிப்பா, நீ அங்கேயே இரு, அவன் ரொம்ப பொசஸ் ஆகுறான், வேணாம் நீ அங்கேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு ஜிவன் அப்படியே கூகுள் பண்ணிகிட்டே வந்துட்டு இருக்கான். அப்படியே ஜாலியாக பேசிகிட்டே வந்துட்டு இருக்கான். அவன் அந்த ஜாலி மூட்லேயே தான் இருக்கான். இன்னும் அந்த சீரியஸ்னஸ் அவனுக்கு வரல. ஸோ வந்துட்டு காரும் ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஒரு பப்பில் தான் ஸ்டாப் ஆகுது. ஸோ அப்படியே ஜேக் வெளியே வந்துட்டு அப்படியே கார் டோரை ஓப்பன் பண்ணுறான். அப்போது தயாங்கும் அப்படியே வந்துடுறாரு. ஸோ அப்படியே வந்துட்டு கோட்டெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்படியே உள்ளே போகிறாரு. ஸோ ஜேகே அப்படியே பின்னாடியிலேருந்தே போயிட்டுருக்காரு. நிறைய பொண்ணுங்க அங்கே இருக்காங்க, பப் கேர்ள்ஸ், அதுக்கப்புறம் வந்து அந்த பப்புக்கு வந்தவங்க எல்லாருமே. ஸோ அப்படியே ஜேகேவை அப்படியே பார்த்துட்டு ஒரு மாதிரி ஹாய் சொல்லிவிட்டு அப்படியே வந்துட்டு போகிறாங்க. ஜேகே எதையுமே கவனிக்கலை, ஏன்னா தயாங்க இருக்காருல்ல. ஸோ அப்படியே வந்துட்டு பின்னாடியிலேருந்தே போயிட்டுருக்காரு. அப்படியே உள்ளே போகிறாங்க. அந்த பப்போட அனதர் சைடே போயிடுறாங்க. போய் ஸோ ஒரு இடத்துல அப்படியே வந்துட்டு ஒரு டேபிளோட ஒரு சைடு வந்து ஒரு கேங் வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அண்ட் தென் இன்னொரு சைடு வந்து தயாங், ஜிமின் அண்ட் தென் ஜங்குக் 3 பேரும் அப்படியே நின்றுட்டுருக்காங்க. ஸோ அவனோட டீலிங் பற்றி சொல்லிகிட்டு இருக்கான். எல்லாமே சொல்லி முடிச்சிட்டான். எனக்கு இந்த டீலிங்கில் சுத்தமாக எந்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டுமே கிடையாது. எனக்கு இந்த டீலிங் சுத்தமாக பிடிக்கவும் இல்லை. ஸோ எதுக்கு நீ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்ருக்க? என்கிட்ட பேசுகிறத விட்டுட்டு வேறு ஏதாவது டீலர்கிட்ட பேசி சைன் பண்ணியிருக்க வேண்டியதானே? இங்கே பாரு, வேறு ஏதாவது ஒரு டீலர்கிட்ட நான் போய் பேசியிருந்துருக்கலாம். பட் இந்த ஆஃபரை உனக்கு தரணும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா என்னதான் நீ என்னோட எனிமையாக இருந்தாலும் வேலைன்னு வரும்போது அதில் பக்காவாக இருப்ப. அது எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் நான் ஒன்றை சூஸ் பண்ணேன். ஸோ உனக்கு டீலிங் வேணும்னா சொல்லு, சைன் பண்ணி பார்ட்னர்ஸ் ஆகிடலாம். வேணான்னா சொல்லிடு. எதுவாக இருந்தாலும் உன் விருப்பம்தான், உன்னோட விருப்பத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தயாங்க அப்படியே ஒரு மாதிரி ஸ்வாகாக சொல்கிறாரு. ஓகே, எனிவே எனக்கு இந்த டீலிங் பிடிக்கல, நான் இதில் சைன் பண்ண விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சுக்கிறான். அப்படியே தயாங்கும் ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருக்கான். என்னடா நான் சொன்னது எனக்கு கேட்கலையா? ஏதோ சைன் பண்ண உட்காந்த மாதிரி உட்காந்துட்ருக்க. எந்திரிச்சு போகிற வழியை பாரு. எங்களுக்கு தெரியும், நீ போ அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்லவும் அவன் அங்கேருந்து போயிடுறான். ஸோ தயாங் அப்படியே ஒரு மாதிரி ஸ்மைல் பண்ணிவிட்டு அங்கேருந்து எந்திரிச்சுக்கிறான். சார், இவர் உங்கள் எனிமி, எப்படியும் உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு தான் இருப்பார். எதுக்கு சும்மா விட்டதுக்கு பதில் ஏதாவது பண்ணி விட்ருக்கலாமே? அதுக்கெல்லாம் எந்த அவசியமும் இல்லை, எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங் எந்திரிச்சுக்கிறான். அப்போது ஜேகே அப்படியே நின்று பார்த்துட்ருக்காரு. என்ன கதை டம்மியாக போயிடுச்சு, கண்ணுக்கும் வேலை இல்லை, நம்ம ஸ்கில்லுக்கும் வேலை இல்லாமல் பண்ணிட்டான் சை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு ஜேகே அங்கேருந்து வந்துட்டு போயிட்டுருக்காரு. யோ ஜேகே, எங்கே போகிற? சொல்லுங்கள் மிஸ்டர் ஜிமின், சும்மா வெளியே போகலான்னு தான். என்ன, அவன் இன்னும் வரல, அவன் வாஷ்ரூம் தான் போயிருக்கான், இங்கேயே வெயிட் பண்ணு. ஐயோ மிஸ்டர் ஜிமின், நம்ம வேலையை பார்க்கணும். அவருக்கு அல்லக்கை வேலை பார்க்குறதுக்காக நம்ம இருக்கோம். என்னமோ ஒன்று, வெளியே வந்திருக்கான்ல, சேஃபாக கூட்டிகிட்டு போகணும்ல, எல்லாம் உன் வேலை தானே? அதுவும் கரெக்டு தான். அதுக்குன்னு சொல்லிட்டு அவர் போகும்போது அவர் பின்னாடியே போக முடியுமா? நீங்களே சொல்லுங்கள். அதுவும் கரெக்டு தான். அதான் இங்கேயே வெயிட் பண்ணு.
ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜேகே நின்றுட்டு இருக்காரு. இப்போது கிட்டத்தட்ட ஒரு 10 மினிட்ஸ் மேலேயே ஆயிடுது. அப்படியே ஜிமின் பார்க்குறான் டைமை. எனக்கு என்னமோ தப்பாக படுது. தப்பாக படுதா? ஏன் சார்? இல்லை நீ எதுக்கும் வாஷ்ரூம் போய் செக் பண்ணிட்டு வரியா? சரி சார், போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த ஃப்ளோரில் உள்ள வாஷ்ரூமை செக் பண்ண போகிறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஜிமின் வந்துட்டு பின்னாடி யாராவது வராங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே பின்னாடியிலேருந்தே பார்த்துட்டு அப்படியே வாஷ்ரூம்குள்ளாடி போய் பார்த்தா தயாங் அங்கே இல்லை. ஸோ ஜிமின் அப்படியே பதறி போயிடுறான். ஜேகே அவனை தூக்கியிருக்காங்கடா. தூக்கியிருக்காங்களா? அதுவும் இந்த இடத்துல வச்சா? டேய் என்னடா, என்ன நக்கல் பண்ணிட்டு இருக்க? போய் அவனை தேடு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஜிமின் வந்து இது பண்ணிடுறான். எல்லாருக்கும் வாக்கி டாக்கி வச்சு நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணிடுறான் தயாங்க தூக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாருமே வெளியே இருந்தவங்க எல்லாமே அப்படியே வந்துட்டு உள்ள வந்து எல்லா ஃப்ளோரையும் அப்படியே வந்துட்டு செக் பண்ணுறாங்க. அது ஒரு பெரிய பப்பு, மேலே ஃப்ளோர்ஸ் வந்துட்டு நிறைய இருக்கும். ஸோ அப்படியே வந்துட்டு ஜேகேவும் ஒவ்வொரு இடமா அப்படியே வந்துட்டு செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காரு. இவங்க பாட்டுக்கு அப்படியே ஒவ்வொரு ரூமாக போயிட்டு டோர் நாக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய கப்பிள்ஸும் இருக்காங்க அங்கே. ஸோ அப்படியே வந்துட்டு அதெல்லாம் கண்டுக்காம ஒவ்வொரு டோரை ஓப்பன் பண்ணி இது பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க, செக் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படியே வந்துட்டு போய் பார்த்தா எங்கேயுமே தயாங் இல்லை. ஜிமினுக்கு ரொம்ப பயமாக இருக்குது என்ன ஆயிருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே வந்துட்டு இங்கே ஜேகேவும் ரொம்ப இதுவாக அப்படியே வந்துட்டு தேடிட்டு இருக்காரு. ஸோ இவன் வேற எங்கே போய் தொலைஞ்சானே தெரிலையே, இவனை இப்போ கண்டுபிடிக்கலன்னா என்னைய குழி தோண்டி புதைச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பாட்டுக்கு புலம்பிட்டு அங்கங்கேயும் சுற்றிட்டு இருக்கான். ஜேகே மட்டும்தான் தனியாக வந்திருப்பாரு. ஸோ அப்படியே வந்துட்டு போயிட்டு ஒரு வாஷ்ரூம் டோரை அப்படியே ஓப்பன் பண்ணுறாரு. பார்த்தா ஒரு வாலோட யாரையோ வந்துட்டு நிற்க வச்ச மாதிரி இன்னொரு பர்சன் வந்து நின்றுட்டு இருக்காங்க. அவங்களோட பேக் போஸ்ட் தான் தெரியுது. அந்த வாலில் சாஞ்சு நிற்கிறவங்க யாருன்னே தெரியும் ஜேகேக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு உன்னிப்பாக கொஞ்சம் கவனிச்சிட்டு இருக்காரு. ஐயோ இங்கே என்ன நடக்குதுன்னு வேற தெரிலையே, யார் இவனுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி எட்டி பார்க்குறாரு. அப்போது அங்கே வாலில் பின்னாயிருக்க அந்த பர்சனை பிடிச்சி தள்ளி விடுறாரு. டேய் ஜேகே என்னடா பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சவுண்டு. பார்த்தா தயாங் தான். ஐயோ மிஸ்டர் கிம் நீங்கள் தானா? டேய் ஏதாவது பண்ணுறா, பார்த்துட்டு நிற்கிற. மிஸ்டர் கிம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன் எடுக்கிறான். கன் எடுத்து அப்படியே வந்துட்டு லோட் பண்ணி ஷூட் பண்ணுறான். வேற எங்கேயோ போகுது. இதெல்லாம் செட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அதோட பேக் சைடு வச்சு அவன் மண்டையிலே ஒரு போட்டுடுறான். அவனை அப்படியே வந்துட்டு கீழே சாய்ச்சதும் ஒரு குரூப்பே அப்படியே உள்ளே வந்துடுது வாஷ்ரூம் உள்ளாடி. ஐயோ மிஸ்டர் கிம், நான் உங்ககிட்ட அப்போவே சொன்னேன்ல இவனுங்க அதை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்ப்போன்னு. நீங்கள் தான் அப்படியே அசால்ட்டாக விட்டுட்டு வந்துட்டீங்க. நான் என்னடா நினச்சேன், இவனுங்கெல்லாம் திருப்பி வருவாங்கன்னு நான் என்ன கனவா கண்டேன்? அதுவும் சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஒரு சைடு வந்து ஜேகே ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு, இன்னொரு சைடு வந்துட்டு தயாங் ஃபைட் பண்ணிட்டு இருக்கா. 2 பேரும் மாற்றி போட்டு அடித்து இது பண்ணிட்டு இருக்காங்க. உனக்கு தான் கன் யூஸ் பண்ண தெரியலைல்ல, அந்த கன்னை இங்கே கொடு. ஆமாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கி போடுறான். ஸோ 2 பேருமே மாற்றி அடிச்சிட்டு இருக்காங்க. ஜேகே வந்துட்டு பாக்ஸிங் ஸ்கில்ஸ் வச்சு தான் இது வரைக்கும் அடிச்சிட்டு இருக்காரு. அவர் கண்ணு அது இதுன்னு சொல்லிட்டு எதுவுமே யூஸ் பண்ணலை. ஏன்னா அதெல்லாம் யூஸ் பண்ண தெரியாது ஜேகேக்கு. அப்படியே வந்து சும்மா அடித்து ஒரு மாதிரி தூக்கி போட்டுட்டு இருக்காரு. எங்கள் தயாங் வந்து இன்னொரு சைட்லேருந்து அப்படியே வந்து கன்ஷாட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ 2 பேரும் மாற்றி இப்படி வந்துட்டு அடிச்சு போட்டுட்டு இருக்காங்க. இப்படியே மாற்றி அடிச்சிட்டு இருக்கும்போது தயாங் கையில் இருக்க கன்னில் இருக்க புல்லட்ஸ் எல்லாம் தீந்துருது. ஸோ அப்படியே வந்துட்டு கீழே போட்டுட்டு அவனும் கையால் அடிச்சிட்டு இருக்கான். ஸோ தயாங்குக்கு வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த பாக்ஸிங் அதெல்லாம் தெரியாது. ஸோ அவனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் இது பண்ணிட்டு இருக்கான். ஜேகே அதை பார்த்து சிரிக்கிறான். மிஸ்டர் கிம் இப்போ தெரியுதா, எப்போவுமே இந்த வெப்பன்ஸ் எல்லாம் கை கொடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி சிரிச்சுட்டே ஃபைட் பண்ணிட்டு இருக்கான். வாயை மூடிட்டு ஃபைட் பண்ணுற வேலையை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தயாங்கும் ஏதோ சமாளிக்க முடியாமல் சமாளிச்சுட்டு இருக்கான். இப்போ பார்த்தா எனிமி சைட்லேருந்து ஒருத்தன் அப்படியே கன்னை எடுத்து லோட் பண்ணுறான். அதை வந்துட்டு யாருமே கவனிக்கலை. அப்படியே நின்று 2 பேருமே ஃபைட் பண்ணிட்டு இருக்காங்க. வேற எல்லாரும் வந்துட்டு அடி வாங்கிட்டு இருக்காங்க. யாருமே கவனிக்கலை. இவன் பாட்டுக்கு கன்னை லோட் பண்ணி ஷூட் பண்ணிடுறான். ஸோ ஒரு நிமிஷம் அந்த ஷூட்டிங் சவுண்ட் கேட்குது. எல்லாரும் அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணிட்டு நின்றுட்டு இருக்காங்க. இந்த ஷூட்டிங் சவுண்ட் கேட்டு அப்படியே காட்ஸ் எல்லாமே வந்திருப்பாங்க. அதாவது தயாங்கோட காட்ஸ் எல்லாரும் வந்திருப்பாங்க. ஜிமினும் வந்திருப்பான். ஸோ அப்படியே வந்து எல்லாரும் ஷாக்காக நின்று பார்த்துட்டு இருக்காங்க. தயாங் அப்போ தான் கண்ணை அப்படியே மூடி இருந்த கண்ணை அப்படியே திறக்கிறான். பார்த்தா ஜேகே கன் ஷூட் வாங்கி அப்படியே கீழே படுத்திருக்கான். தயாங்குக்கு அவ்வளோதான், உயிரே இல்லை. அப்படியே ஒரு மாதிரி நீ டவுன் பண்ணி ஜேகேவே அப்படியே வந்துட்டு பார்த்துட்டு இருக்காரு. இங்கே வந்துட்டு கார்ட்ஸ் எல்லாம் வந்து அவனுங்களெல்லாம் அடிச்சு போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு தயாங் பார்த்துட்டு விறுவிறுன்னு அப்படியே ஜேகே பக்கத்தில் வராரு. ஜேகே
ஜேகே இங்கே பாரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி கன்னத்தில் பேட் பண்ணுறாரு. ஸோ ஜேகே எந்திரிக்கலை. அப்படியே ஜேகேவை பிரைடல் ஸ்டைலில் தூக்கிக்கிறாரு. ஸோ ஜிமின் அப்படியே பார்த்துட்டே நிற்கிறான். என்னடா பண்ணுறான் இவன்? டேய் டேய் தயாங்கா, நீயே வீக்காக இருக்கடா, கீழே போடு, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லை நீங்கள் இதெல்லாம் முடிச்சுட்டு வாங்க, நான் இவனை ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூக்கிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ ஜேகேக்கு அப்படியே ரத்தம் சொட்டிக்கிட்டு இருக்கு. அப்படியே தயாங்க வந்துட்டு தூக்கிட்டு ஓடுறான். ஓடி போயிட்டு காரில் ஏற்றிக்கிறான். ஸோ டிரைவர் வந்துட்டு அதுலேயே தான் இருக்கார். அவர் வந்து அப்படியே ஸ்பீடாக கார் எடுத்துகிட்டு போகிறாரு. ஸ்பீடாக ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கன்னத்தில் வந்து திருப்பியும் பேட் பண்ணுறாரு. ஜேகே இங்கே பாரு ஜேகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி வந்து கன்னத்தை வந்துட்டு இது பண்ணிகிட்டு இருக்காரு. ஸோ ஜேகே கண்ணே திறக்கலை. அப்படியே பிளட்டு ரொம்ப லாஸ் ஆகிட்டு இருக்கு. ஃபைனலி ஹாஸ்பிட்டல்லையும் கொண்டு போய் சேர்த்துடுறாங்க. ஸோ ரொம்ப நர்வஸாக இருக்கான் தயாங். அப்படியே வந்துட்டு டாக்டர்ஸ் அங்கேயும் இங்கேயும் போயிட்டுருக்காங்க. அவனுக்கு என்ன கேட்குறது என்ன ஏது ஒன்றுமே தெரில. அப்படியே நின்றுட்டுருக்கான். ஸோ ஜிமினும் வந்துடுறான். என்னடா ஆச்சு? டேய் தெரிலடா, எல்லாரும் ரொம்ப ஸ்பீடாக இருக்காங்க. நான் என்ன கேட்குறது என்ன ஏது ஒன்றுமே தெரிலடா எனக்கு. யோ பயப்படாத பைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிமின் நின்றுட்டுருக்கான். ஸோ ஒரு லேடி டாக்டர் அப்படியே உள்ளே போகிறதுக்காக போயிட்டுருக்காங்க. டாக்டர் என்னாச்சு உள்ளே இருக்க பேஷண்ட்டுக்கு? கரெக்டாக புல்லட் ஹார்ட் பக்கத்தில் இருக்குது, சர்ஜரி பண்ணி தான் ரிமூவ் பண்ணி ஆகணும். அதுக்கான ப்ராசஸ் தான் போயிட்டுருக்கு. எங்களுக்கு தெரியலை, 90% ஆஃப் சான்ஸ் அவர் இறந்து போகிறதுக்கு தான் இருக்குது. ஸோ அந்த 10%ல் அவர் பொழைச்சா உண்டு. அண்ட் தென் நம்பிக்கையாக கை விட்டுறாதீங்க, ஹோப்போடு இருங்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த டாக்டர் ஒரு சின்ன ஸ்மைலோடு அப்படியே உள்ளே போகிறாங்க ஆப்ரேஷன் தேட்டருக்குள்ளாடி. ஸோ வந்துட்டு இங்கே தயாங் வந்து அப்படியே சுக்குநூறாக உடஞ்சி போய் உட்காந்துடுறான். என்னடா என்னாச்சு? இல்லை ஜிமின், இந்த ஃபீல்டு எனக்கு செட் ஆகலைன்னு நினைக்கிறேன். சுத்தமாக செட் ஆகலைடா. என்னை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக எத்தனை உயிரடா இன்னும் விட போகிறோம். இந்த உயிருக்காண்டி தானடா இத்தனை பேர் செத்துட்ருக்காங்க. நானே பேசாமல் செத்து போயிட்டா. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க? இதை பார்த்தையா, இத்தனை வருஷமாக ஹோல்ட் பண்ணி வச்சது ஜஸ்ட் அசாட்டில் விடுறதுக்காடா? நீயே சொல்லு. நான் ஜிமின், எவ்வளோ உயிர் போயிடுச்சு ஜிமின், என்னால் எவ்வளோ உயிர் போயிடுச்சு. இன்னும் எவ்வளோ தாண்டா இழக்க சொல்கிறேன் என்னைய அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தயாங்க ஒரு மாதிரி ஆயிடுறான். இவ்வளோ வெக்ஸ் ஆகி பார்த்ததே கிடையாது ஜிமின் தயாங்க. ஸோ அப்படியே வந்துட்டு ஹக் பண்ணிக்கிறான். டேய் என்ன ஆச்சுடா? நீ எதுக்குமே எவ்வளோ வெக்ஸ் ஆனது கிடையாது, அடுத்துள்ளதை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு இருப்ப. என்ன ஆச்சுடா? என்னால் முடியலை ஜிமின். ஐ ஆம் ஆல்சோ ஹியூமன் யூனோ. எனக்கும் எல்லாம் உண்டு இல்லைடா, ஃபீலிங்ஸ் எல்லாம் எனக்கும் இருக்கும் தானே. ஏய் சரிடா, ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ரிலாக்ஸ், ஓகே? காம் டவுன். ஜிமின் முடியலை ஜிமின். சரிடா, ஒன்றும் இல்லை, அவனுக்கு ஒன்றும் ஆகாது, அவன் பொழைச்சிருவான், அவன் ஜேகேடா, பொழைச்சிருவான், சரியா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ வந்துட்டு இங்கே வந்துட்டு சர்ஜரியெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருது. ஒரு 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் டாக்டர்ஸ் எல்லாம் வெளியே வராங்க. அவங்க ஒரு வெல் செட்டில் ஒரு ஸ்மைலோடு தான் வராங்க. நோ ப்ராப்ளம், நோ வரிஸ், ஓகே? புல்லட்டை சக்ஸஸ்ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டோம். ஸோ எதுக்குமே ஒரி பண்ணிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. 24 ஹவர்ஸில் அவர் வந்து வேக் ஆயிடுவார். அண்ட் தென் அதுக்கப்புறம் நீங்கள் டிஸ்சார்ஜ் சம்மரிஸ் எல்லாம் பார்த்துக்கலாம், ஓகேவா? அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படியே போயிடுறாங்க. ஸோ அப்படியே ஜிமின் வந்து தேங்க் பண்ணிட்டு அப்படியே நின்றுட்டுருக்கான். எனக்கு அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷத்தில் வந்துட்டு இப்போது முறையாக இப்படி ஒரு உயிரை வந்துட்டு காப்பாற்றிருக்காங்க. முன்னாடியெல்லாம் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்தால் காப்பாற்றவே முடியாது. ஸ்பாட்டில் வந்துட்டு அவுட் ஆயிடுவாங்க, இல்லைனா வந்துட்டு கூட்டிகிட்டு வரும்போது செத்து போயிடுவாங்க, அப்படி இருக்கும். பட் இது வந்துட்டு எனக்கு வந்துட்டு அனதர் லெவல் ஆஃப் ஃபீலிங் கொடுக்குது. அப்படியே ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்கான். ஸோ ஜிமினும் அவ்வளவு ஹாப்பி ஆகிட்டு அப்படியே தேங்க ஹக்கெல்லாம் பண்ணிவிட்டு ஜாலியாக அப்படியே நின்றுட்டு இருக்காங்க 2 பேரும். ஸோ இப்போ பார்த்தா மார்னிங் டைமு அப்படியே தயாங் வந்து ஜங்குக்கை வந்து வச்சுருப்பாங்கல்ல, அந்த வார்டில் தான் இருக்கான், அந்த ரூமில். ஸோ அப்படியே வந்துட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. ஜேகே வந்துட்டு அப்படியே படுத்திருக்காரு. அவள் அப்படியே பார்த்தா ஜேகே ஒரு மாதிரி முணங்கிட்டு இருக்காரு. மா ஜெகே என்னாச்சு? ஜெகே மா
அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படியே ஒரு மாதிரி முணங்குறான். ஜங்கு ஜங்கு கரையோ ஓகே மா மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தலையை ஷேக் பண்ணுறான். சிக்கி சிக்கி என்னாச்சு ஐயோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துட்டு தயாங் அப்படியே தட்டுறான். ஸோ வந்துட்டு ஜேகே கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸுமே இல்லை, மாமான்னு தான் சொல்லிட்டு இருக்கான். அப்படியே வந்துட்டு ஒரு 2 minutes அப்படியே போகுது. ஜங்குக் ஐயோ ஓகே மா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்துருச்சு உட்காடுறான் ஒரு மாதிரி ஷாக்கிங்கில். ஸோ அப்படியே வந்துட்டு தயாங் ஒரு மாதிரி பிடிக்கிறான் ஜேகேவை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து செஸ்ட்டை பிடிச்சிக்கிறான். ஏ ஐயோக்கே எங்கே இருக்க, இது என்ன இடம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி பெட்ஷீட் எடுத்து போட பார்க்குறான். ஜெகே ஜஸ்ட் ரிலாக்ஸ், நீ ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கு ஓகேவா. அண்ட் தென் நீ சாரி மிஸ்டர் கிம், நீங்கள் இங்கே என்ன பண்ணுறீங்க, அண்ட் தென் இது என்ன பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க லைனை எல்லாத்தையும் அப்படியே வந்துட்டு பிச்சு தூக்கி போடுறான். ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஓகே, உட்காரு, காம் டவுன், உனக்கு சர்ஜரி பண்ணியிருக்காங்க, நீ இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடாது. இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்ணக்கூடாதா? இல்லை எனக்கு புரியலை, உனக்கு பெயினாக இருக்கா? ஆமாம் ரொம்ப பெயினாக இருக்குங்க, ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து அவனோட செஸ்ட்டை வந்து பாயிண்ட் பண்ணுறான். அங்கே தான் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. நேற்றுக்கு ஒரு இன்ஜுரி ஆயிடுச்சுல உனக்கு, அந்த கன் ஷாட். ஆமாம்ல, ஆமாம் மிஸ்டர் கிம், நவ் ஐம் ஃபைன், கொஞ்சம் தலை மட்டும் வலிக்குது. இல்லை நீ டைமுக்கு முன்னாடியே வேக்கப் ஆகிருக்கு, அதனால தான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாக போயிடும். இல்லை மிஸ்டர் கிம், எனக்கு ரொம்ப பசிக்குது, ஏதாவது சாப்பிட கிடச்சா நல்லாயிருக்கும். ஓகே வெயிட் பண்ணு, நான் ஏதாவது எடுத்துகிட்டு வர சொல்கிறேன். பனானா மில்க் ஷேக்காக இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் மிஸ்டர் கிம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு மாதிரி ஸ்வாகாக எழுந்திரிச்சு உட்காந்து சொல்லிகிட்டு இருக்கான். ஸோ தயாங்கும் அப்படியே வந்துட்டு அடிச்சு பிடிச்சி வெளியே ஓடுறான். அப்படியே ஜேகே வந்துட்டு அப்படியே எட்டி பார்க்குறான். அட இது கூட நல்லா இருக்கு, நம்ம முதலாளியாக வேலை வாங்குகிறோம். ஐயோ இங்கே இருந்தால் இந்த மாதிரி வேலை வாங்கலாம். ஐயோ ஆனால் ஜேகே மறந்துடாத, யூ ஆர் அ ஜேர்னலிஸ்ட், இங்கே நீ எதுக்கு வந்த, அவனை வேவு பார்க்க வந்த. அதான் இது கூட நல்லா தான் இருக்குது, ஒரு மாதிரி ஜாலியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே காலை ஆட்டி உட்காந்துட்ருக்கான். அவன் உட்காந்துருக்க போஸே வேறு, அப்படியே வந்துட்டு உட்காந்து காலை ஆட்டி உட்காந்துட்ருக்கான். ஸோ தயாங்கும் வந்துட்டு அப்படியே மில்க் ஷேக் கூட உள்ளே வந்துடுறாரு. தேங்க்யூ மிஸ்டர் கிம், அண்ட் தென் என்னை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க, நான் சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவேன். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் தென் டிஸ்சார்ஜ் ஒர்க்கெல்லாம் இன்றைக்கே பார்த்துருங்க, ஸோ நம்ம இன்றைக்கே டிஸ்சார்ஜ் ஆகிடலாம். ஆனால் ஜேகே ஒரு டூ டேஸாவது நீ ஹாஸ்பிட்டலில் இருந்தால் நல்லாயிருக்கும். அதெல்லாம் வேணாம், நான் அங்கே அது மேன்ஷனுக்கு வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறேன், இங்கெல்லாம் வேணாம். ஓகே உன்னோட விஷ் தான். ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த பனானா மில்க் ஷேக்கை குடிக்கிறான். அவனோட ஐஸ் எல்லாம் அப்படியே பேபி ஐஸ் மாதிரி அப்படியே விரிஞ்சு அப்படியே இருக்குது. ஸோ அப்படியே தயாங்க அதை ஒரு மாதிரி பார்க்குறான். அவனுக்கு ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஜேகேவை பார்க்கும்போது. அனதர் லெவல் ஆஃப் ஹாப்பினஸ் தருது அவனுக்கு. அப்படியே வந்துட்டு ஜேகே வந்து அதை வந்துட்டு அப்படியே ஃபீல் பண்ணி சூப்பராக ரெசிஸ்ட் பண்ணி அப்படியே வந்துட்டு குடிச்சிட்டு இருக்கான். அடிக்கடி அப்படியே தயங்க பார்த்து சின்னதாக ஒரு ஸ்மைல் பண்ணுவான். அண்ட் அகைன் அதை வந்துட்டு திருப்பி வந்து இது பண்ணுவான். ஸோ வந்துட்டு அப்படியே மாற்றி பண்ணிகிட்டு இருக்கான். தயாங் ரொம்ப பார்த்து அப்படியே வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. மொத்த க்யூட்னஸையும் அப்படியே தயாங்கிக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, அங்கேயே நின்று மொத்த க்யூட்னஸையும் அப்படியே வந்துட்டு ரெசிஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. மேன்ஷனில் பார்த்த ஜேகே வேறு, ஆனால் இப்போ பார்க்குற ஜேகே வேறு, அப்படி இருக்குது தயாங்குக்கு. ஸோ அப்படியே வந்துட்டு பார்த்துட்டே நின்றுட்டுருக்கான். ஸோ ஓகேடா, இதோட இந்த பாட்டை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். ஐ திங்க் நெக்ஸ்ட் பார்ட்லேருந்து இவங்களோட சீன்ஸ் வந்து இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைன்னா நெக்ஸ்ட் பார்ட்டுக்கும் எக்ஸ்டெண்ட் ஆகி 5th பார்ட்லேருந்து போடுற மாதிரியும் வரும். ஸோ ஸ்டே டியூன்ட் ஓகேவா. அப்படியே நான் வந்துட்டு ரொம்ப லேட்டாக வீடியோ போடுறேன்னு சொல்லிட்டு 1 monthல் வந்து எதுவும் சொல்லிடாதீங்க, பாவம் என் மனசு கஷ்டப்படும்ல. வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் தென் ஐ மிஸ் யூ ஸோ மச் கைஸ். அண்ட் தென் இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன், நம்மளோட ஸ்டைட் எஃப்எஃப் சேனலில் வந்து நம்ம 4K அடிச்சிட்டோம். ஐ டோன்ட் நோ, அந்த சேனல்லேருந்து இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்க, இந்த சேனல்லேருந்து அந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கீங்களான்னு தெரில. ஸோ ஸ்டைட் எஃப்எஃப் சேனலில் நம்ம வந்து 4K அடிச்சிட்டோம். அண்ட் தேங்க்யூ ஃபார் யுவர் ஆல் சப்போர்ட்ஸ் ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச், பை பாய், லவ் யூ ஆல்.